தொடர்ந்து நம்முடைய அதிமுக உரிமை ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி. சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உட்பட பலரும் கூட மனுக்களை தாக்கல் பண்ணிருக்கீங்க. பொதுச் செயலாளர் இபிஎஸ் அப்படின்றதுக்கு இப்போதைக்கு எந்த தடையும் இல்ல தானே? தப்பு சார். அது வணக்கம் தந்தி டிவிக்கு வணக்கம். அது தந்தி டிவிக்கு வணக்கம். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சார், சிவில் கோர்ட் அவருக்கு சாதகமா எடுக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ பழனிசாமிக்கு உரிமை இல்லை அப்படிங்கறத சொன்னாங்க. நீங்களும் அதை பிரேக்கிங் போட்டீங்க, நம்ம பார்த்தோம். இப்ப அது ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. ஹைகோர்ட்டுக்கு வந்தப்ப சார், ஹைகோர்ட் கேவிட்ட ஃபைல் பண்ணியிருந்தாரு சூரியமூர்த்தி. அதை மறைச்சு ஒரு ஸ்டே இன்டரிம் ஸ்டே வாங்கினாங்க. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ஜட்ஜி அதை கண்டுபிடிச்சு வாபஸ் வாங்கிட்டாரு. ரொம்ப தப்பானது, அதாவது பிளே ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் இந்த கேஸ் வந்தா, இப்போ அது இந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவருக்கு சாதகமா வந்தது ஹைகோர்ட்டுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுதான் இந்த வழக்கினுடைய தன்மை. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வழக்குல இந்த வழக்குகள் எதுவுமே நிக்காது சார். எய்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து எக்ஸப்ட் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த சொன்ன வழக்கை விட்டீங்கன்னா, அஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தருகே அந்த வழக்குகள்லாம் எங்க போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவில் டிஸ்பியூட், சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கிறது தான் முடிவு பண்ணணும். அது முடிவு பண்ற வரைக்கும் நீங்க எது சொன்னாலும் அது எடுபடாது. ஆகவே அந்த கேஸ் முடிக்கிறது சொல்றது ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு. அதாவது இரட்டை தலைமையை சேலஞ்ச் பண்ணி இபிஎஸ் வந்தாரு, அதை எதிர்த்து இவங்க தொடர்ந்த வழக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்பதான் நீங்க கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்க வரைக்கும் எதையுமே எந்த வழக்கு நிக்க போறது இல்லை. கடைசியில அது கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படின்னா நீங்க எல்லாம் வழக்கு போட்டிருக்கீங்களேன்னு என்ன கேட்பீங்க. நான் போட்டது கண்டெம்ட் போட்டிருக்கேன் டெல்லி ஹைகோர்ட்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கண்டெம்ட் 3 பேச்சுக்கும் 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அதை இந்த தேர்தல் ஆணையம் நிறைவேற்றாமல் போனதால் 2 தடவை போட்டேன். இப்ப 3ஆவது தடவை வரும்போது ஜட்ஜி கண்டிச்சு, நீங்க ஏன் அதை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி, இதே ரெட்டேலி சம்பந்தமான வழக்கு தான். இப்ப ஜனவரியில ஒத்தி வச்சு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லி அந்த வழக்கு சீரியஸா இருக்கும் பாருங்க. அந்த வழக்கு சீரியஸ் ஆகும் பொழுது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் வேற வழி இல்லாம நான் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கேஸ். இன்னைக்கு கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டது உண்மை. அது இதுதான் நிக்காதுங்கிறது என்னுடைய பொதுவான கருத்து.